Good day friends, welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு உலகத்திலே வச்சு மிக அபாயகரமான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கார், ஒரு பட்டம் வாங்கின ஒரு ஃபேமஸான கார் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஜ் கம்பெனியினுடைய ஃப்ளாக்ஷிப் மாடலான வைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் மாடல் தான் பார்க்க போகிறோம். 1988 வருடம் கிரைஸ்லர் என்னும் சொல்லக்கூடிய அமெரிக்க கார் தொழிற்சாலை நிறுவனம் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தது. முக்கியமாக அவங்களுடைய காரினுடைய சேல்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருந்தது. பத்தாவதுக்கு இந்த கம்பெனியில் பல ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் நிறையவே இருந்தது. இப்போதைய சிஇஓவான பாப் லெஸ் என்னும் சொல்லக்கூடிய அந்த கிரைஸ்லர் கம்பெனியினுடைய லீடர் ஒரு ப்ரொபோசலை ஒரு தெரிவிக்கிறாரு. அதாவது 1960களில் 70களில் ஃபேமஸான ரேஸ் கார் மாடலான ஷெல்பி கோப்ரா என்னும் சொல்லக்கூடிய கார் மாடலினுடைய பேரும் புகழுக்கும் ஈடு இணையான இன்னொரு கார் மாடலை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுறாரு. அதுக்காக அவர் ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாரு. மீட்டிங்கில் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டான தாமஸ் கேல் சொல்லக்கூடிய அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு கிரைஸ்லர் கம்பெனியில் வச்சு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாடலை தயாரிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரொபோசல் கொடுக்குறாரு. அதுக்கு தாமஸ் கேல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1960களில் வெளிவந்த பல ஃபேமஸான ரேஸ் கார் மாடலினுடைய டிசைனை மாற்றி அமைத்து ஒரு காரை வடிவமைச்சு 1989 வருடம் அமெரிக்காவில் நடந்த பிரபலமான மோட்டார் ஷோ, அதாவது ஆட்டோமொபைல் ஷோவில் காரை ரிவீல் பண்ணுறாங்க. அதுதான் டாட்ஜ் வைப்பர். இந்த காரினுடைய ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் 1992 வருடம் ஸ்டார்ட் ஆகுது. துவக்க காலகட்டத்திலேயே இந்த கார் மிகப்பெரிய வெற்றி அடையுது. வெறும் 285 கார்களை மட்டுமே முதல் வருஷம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா காருமே அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்த கொஞ்ச நாள்லேயே ஃபுல்லாக புக் ஆக ஆரம்பிச்சிருது. பெரிய பெரிய செலிப்ரிட்டிலேருந்து பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பணக்காரங்க எல்லாருமே இந்த காரை வாங்குறதுக்கு முன் வந்தாங்க. இந்த காரை ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் கார் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கிடையாது. ஏர் பேக்ஸ் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது, பவர் விண்டோஸ் கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸோ கிளைமேட் கண்ட்ரோலோ கூட இல்லாத மாதிரி தான் ஃபஸ்ட்டு வேர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது சொல்லப்போனால் அந்த தாமஸ் கேல் என்பவர் 1960களில் வெளிவந்த ஸ்போர்ட்ஸ் காரினுடைய ஃபீச்சர்ஸை அடிப்படையை வச்சு இந்த காரை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா, இந்த காரில் இன்ஜின் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இதை டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த காரில் 8 லிட்டர் V10 இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணி இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறது பதிலாக ரொம்பவே ஹை கிரேட் அலுமினியம் மெட்டீரியல் இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. கிரைஸ்லர் கம்பெனியானது 1994 வருடம் வரைக்கும் லேம்போர்கினி கார் மாடலை அவங்க சொந்தமாக வச்சுருந்தாங்க. சொந்தமாக அதை ஓன் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த லேம்போர்கினி ஸ்போர்ட்ஸ் காரினுடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்தி தான் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த காரில் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ பவர் விண்டோஸோ இல்லாமல் தான் இருந்தது. கூட கிளைமேட் கண்ட்ரோலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஏசி கிளைமேட் கண்ட்ரோலை 1994 வருடம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. கார் 0 to 100 km/h ஸ்பீடு வெறும் 4.5 செகண்ட்லேயே போய் ரீச் ஆகிடும். காரினுடைய டாப் ஸ்பீடு 290 km/h. 1998 ஆண்டு இந்த கார் மாடலினுடைய டிசைனை மாற்றி ஏசிஆர் என்னன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏசிஆர் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கிளப் ரேசிங் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம். இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேயே அதாவது 1999 வருஷமே டாட்ஜ் வைப்பர் GTSR அப்படிங்கிற இன்னொரு மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த GTSR கார் மாடல் மொத்தம் 18 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி 16 ரேஸை வின் பண்ணுது. ஒரு ஃபேஸ் லிஃப்டோட இன்னொரு மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 680 கிலோகிராம் ஆஃப் டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஏரோடைனமிக்கலி அட்வான்ஸ்டாகவும் 50 ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணியும் இன்னொரு மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2007 வருடம் கம்பெனி மறுபடியும் ஒரு ஃபினான்ஸ் ட்ரபிளில் போய் மாட்டுது. பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது டைம்லர் கிரைஸ்லர்னு சொல்லி தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தது. கடைசியாக டைம்லர் கம்பெனியும் கிரைஸ்லர் கம்பெனியும் ஸ்ப்ளிட் ஆகி கிரைஸ்லர் தனி கம்பெனியாகவும் டைம்லர் தனி கம்பெனியாகவும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிறகு 2009 ஆண்டு
ஃபியட் கம்பெனி வந்து கிரைஸ்லர் கம்பெனியை விலைக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபியட் கம்பெனி டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்சஸில் கொண்டு வராங்க. ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. அப்போ 2013ஆம் ஆண்டு வந்து இந்த கார் மாடல் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியலால் செய்யப்பட்ட கார் மாடலை வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரினுடைய ப்ரொடக்ஷனை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆகஸ்ட் 16ஆம் நாள் 2017ஆம் ஆண்டு தான் வந்து கடைசி காரை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி டாஜ் வைப்பர் மாடலினுடைய ப்ரொடக்ஷனையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது டாஜ் வைப்பர் கார் மாடலினுடைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.